Morning champion, this is Professor Aswar from Government College of Technology. I am having a technique champion season இன்னைக்கு என்னன்னா சீசன் வந்து ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாரு. அது தியரிஸ் ஆஃப் ஃபார்முலா ஸ்ட்ரென்த் மெட்டீரியல் டாபிக்ல கண்டக்ட் பண்ணிட்டு ஸோ ஆஃப்டர் டெஸ்ட் வந்து ஆல்வேஸ் வந்து லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணுறது நமக்கு யூஸ்ஃபுல் ப்ராசஸ். அப்புறம் இப்போ திஸ் இஸ் ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷன். நம்ம என்னென்ன இது வந்து கான்செப்ட் வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்ன, ஆய்லர் ஃபார்முலா ஒன்லி ஹோல்ஸ் ஃபார் லாங் காலம். ஆய்லர் வந்து லாங் காலம் தான் இதுன்றது நம்ம வந்து பேர்லேயே பிடிச்சி வைப்போம். ஆய்லர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி தான் எழுதுவோம். ஸோ ஆய்லர்னாலே நமக்கு லாங் காலம், எல் ஃபார் லாங் காலம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். காலம் தட் ஃபெயில்ஸ் டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் ஷார்ட் காலம். ஷார்ட் காலம் வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸால் தான் ஃபெயில் ஆகும் சொல்கிறாங்க. லாங் காலம் வந்து பக்லிங்கால ஃபெயில் ஆகும். ஸோ இது வந்து மீடியம் காலம் வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் பக்லிங். டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் காலம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஷார்ட் காலம் வந்து நம்ம க்ரஷிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. டைரக்ட் ஸ்ட்ரெஸ், க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. லாங் காலம் வந்து பக்லிங் சொல்லுவாங்க. ஸோ மீடியம் காலம் வந்து ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். பக்லிங் லோட் வில் பி மேக்ஸிமம் ஆஃப் ஃபார் காலம் போத் இன் ஃபிக்ஸ். ஸோ வந்து நமக்கு எண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிக்ஸ்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ்டு ஏஞ்சிடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏஞ்சிடு இருக்கும். அப்புறம் ஃபிக்ஸ்டு ஃப்ரீ இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவன் தான் லீஸ்ட் லோடு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து இங்கே ஈக்குவல் லென்த் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ஒரிஜினல் லென்த்து. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவல் லென்த் ஈக்குவல் டு L/2. அப்போ இவனை விட வந்து இவன் 16 மடங்கு அதிகமாக தாங்குவான் அப்படின்றத தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபிக்ஸ்டு தான் வந்து அதிகமாக லோடு தாங்கக்கூடிய இது. போத் அண்ட் ஃபிக்ஸ்டு தான் அதிகமாக தாங்கக்கூடியது எந்த கண்டிஷனில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபெயிலியர் ஆஃப் ஷார்ட் எம்எஸ் மைல்ஸ் ஸ்டீல் ஸ்ட்ரட் அண்டர் அண்ட் ஆக்சியல் லோட் இஸ் ஈல்டிங். ஸ்ட்ரட் வந்து எப்படி ஃபெயில் ஆகும் கேட்குறாங்க. ஸ்ட்ரட் வந்து ஈல்டிங்னால தான் ஃபெயில் ஆகும் தெரிஞ்சுக்கலாம். ஆய்லர் தியரி அஸ்யூம் that failure with the column is due to buckling. So ஆய்லர்னா லாங் காலம் தான், லாங் காலம்னா பக்லிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆய்லர்னா லாங் காலம்னா பக்லிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். லாங் காலம் crushing load more than the buckling load. லாங் காலத்தில் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஃபெயிலியர் வந்து பக்லிங் லோட் தான் அதிகமாக இருக்கும். இப்போ இது வந்து இங்கே க்ரஷிங் லோடு அதிகமாக இருக்க வாய்ப்பு கிடையாது. எதனால லாங் காலம் ஃபெயிலியர் ஆகிறது பக்லிங் லோடு தான் இதுவாகும். ஸோ பக்லிங் லோடு வந்து க்ரஷிங் லோடு வந்து எப்படி இருக்குன்னா லெஸ் தென் பக்லிங் லோடாக இருக்கும். ஷார்ட் காலத்தில் தான் வந்து க்ரஷிங் லோடு வந்து மோராக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரக்சர் நம்பர் இஸ் சப்ஜெக்டட் டு அன் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். ஸ்ட்ரக்ட்னா என்னன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர் நம்பர், அது வந்து சப்ஜெக்ட் டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே இது பார்த்தீங்கன்னா L ஈக்குவல் டு LA வரதுனால இப்போ 5² இது வந்து இதை விட 4 மடங்கு வரும். இது L ஈக்குவல் டு L/√2 வரனால இது 8 மடங்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு என்னன்னா ஒரு 7 கான்செப்ட் வந்து சீசன் மூலியமாக கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்ட சீசனுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ.